அண்மைச் செய்தி. வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே இணைப்பாக கருதி கட்டணம் கணக்கிடும் புதிய முறை அமல் என செய்தி வெளியாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வீடுகள் அல்லது வணிக நிறுவனங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரே மின் இணைப்பாக கணக்கீடு செய்து கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை தற்போது முதல் இந்த மாதம் முதல் நடைமுறைக்கு வந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டு இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி வீட்டிலோ அல்லது வணிக நிறுவனங்களிலோ ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருக்கும் பொழுது அவற்றை ஒரே மின் இணைப்பாக கணக்கீடு செய்தால் கூடுதலாக மின் கட்டணம் செலுத்தும் நிலை உருவாகும். குறிப்பாக வாடகைக்கு குடியிருப்பவர்கள் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை எந்த அடிப்படையில் அந்த மின் இணைப்புகளை ஒன்றாக இணைக்கின்றார்கள், மின் இணைப்புகளின் பெயர் அடிப்படையிலா அல்லது முகவரியின் அடிப்படையிலா, எந்த அடிப்படையில் வரையறுக்கப்படுகின்றது என்பதற்கான எந்த விளக்கத்தையும் தமிழக அரசு வழங்காமல் இந்த மாதம் முதல் இவ்வாறு கூடுதலாக மின் கட்டணத்தை வசூலிப்பது சரியல்ல என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று குறிப்பிட்டு தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய திமுக தற்போது வரை அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் வசூலிப்பதன் காரணமாக 50% அதிகமாக மின் கட்டணத்தை தமிழக மக்கள் செலுத்தும் நிலை இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை தற்போது இந்த புதிய நடைமுறையில் உள்ள தெளிவின்மை காரணமாக மேலும் மின்கட்டண உயர்வுக்கு ஆளாக நேரிடுமோ என்ற குழப்பத்தில் பொதுமக்கள் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்று தமிழக அரசினுடைய கடமை என்று சுட்டிக்காட்டி தன்னுடைய பதிவை வெளியிட்டுள்ளார்.